Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, hi Praju. Hello. Hi Hello, hi, Prachur. hi, Hi hi. Preeti bro. Hi viewers. Hi. இன்னைக்கு நம்ம ஃபைனலி ஒரு சூப்பர் ஓவர் ஐபிஎல் பாதி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஓவர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. யாருகிட்ட நம்ம Finally. ஒரு மொக்க மேட்ச் எதிர்பார்த்தோமோ பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஷ் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஓவர் கிளாஷ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டிகின் கைஸ். இனிஷியல் இனிஷியல் தாட்ஸ் அபவுட் த மேட்ச். நேத்து தியாகி பேர்ல வச்ச டெஃபினிஷனை கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் கொடுத்த தியாகத்தை யாரும் மறக்க மாட்டாங்க. வேற லெவல். அதுவும் லைக் ஷம்மி எல்லாம் இந்த ஃபஹத் ஃபசல்து ஒரு படம் இருக்கு. அதுல அவன் கேரக்டர் பேரு ஷமிடா. ஷமி ஷமி ஹீரோடா, ஷமி கும்பலாங்கி நைட்ஸ். ஹீரோடான்னு சொல்லுவான். கும்பலாங்கி நைட்ஸ். கும்பலங்கி நைட்ஸ். அதே மாதிரி ஷமி அந்த சிக்ஸ் அடிச்சு ஷமி ஹீரோடா ஷமி ஹீரோடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த லாஸ்ட் சிக்ஸ். ஆக்சுவலி நான் வந்து அந்த ப்ரீவியஸ் பால் லாஸ்ட் பால் சிக்ஸ் தேவைப்பட போவே நான் எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஷமி பாருங்க இந்த ஓவர்ல அவருக்கு அந்த லாஸ்ட் பால் சிக்ஸ் போக போகுது, இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் ஆகுதுன்னு. நான் சொல்லி வாய் எடுக்கல, அந்த பால் சிக்ஸ் போச்சு. கொல்கத்தா எப்படி என்னடா பண்றது, என்ன பண்ணாலும் என்ன இப்படிக்கா என்னது ஏதாச்சும் ஒரு இடத்துல அடி வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி ரஹானேவோட தாட் ப்ராசஸ். நடுவுல பவுலர்ஸை வேற மாத்தலான்னு வேற பிளான் பண்றாங்க. கோச்சஸ் எல்லாம் விட்டுருந்தா பிராவோவே வந்து பவுலிங் போட்டிருப்பாரு போல. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் ஹீட்ல போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அவன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க அவனு தெரியல எனக்கு. பட் ஓவராலி கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அண்ட் அந்த லாஸ்ட் ஓவர் சொன்ன மாதிரி ஷமி ஹீரோடான்னு ஷமி அடிச்சுட்டு ஒரு ஒரு சூப்பர் ஓவர் டைட்டுடா சூப்பர் ஓவரை கொண்டு வந்தான். ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு மேட்ச் பார்க்க. ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. ஷம்மி ஹீரோடான்னு சொல்லிட்டு கடைசியில மது யுவர் தாட்ஸ். ப்ரோ நேற்று எதிர்பார்த்த ப்ரோ. ஐ மீன் ஓவராலா எல்எஸ்ஜி ஏதோ ஜெயிக்கிறாங்களான்ட்டு எதிர்பார்த்தா ப்ரோ. பார்த்தா சூப்பர் ஓவர் ஓகே. சரி கஷ்டாங்க சூப்பர் ஓவர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிக்கிறேன். பட் எனக்கு என்ன தெரியுமா, இந்த கேம்பியன் பிரீமியர் லீக்ல ஒரு வாட்டி பீட்டா நரைன் வர்சஸ் புரன், அந்த ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆச்சு. புரன் அடிக்கல. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணுவான்னு பார்த்தோம். இன்னைக்கு கூட அவ அடிக்கல. நரேனு அந்த எல்லாம் இங்க பார்த்தா நிறைய அந்த மீம்ல போட்டுருக்கா. நேத்து கூட அவ விக்கெட் எடுத்துட்டு மேட்ச் ஜெயிச்சா சிரிக்கல, சும்மா அந்த ஹைஃபை கொடுக்குறது. நிறைய அந்த எக்ஸ்பிரஷன் தெரியாதுன்னு ஒரு விக்கெட் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு ஓகே சரி நம்ம ஜெயிச்சிட்டோமா சரி. பட் எல்எஸ்ஜி பத்தி ஐ திங்க் யூனோ அவங்க ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் எப்படி ஒரு மேட்ச் தோக்காம ஹிஸ்டரி கிரியேட் பண்றாங்க. இவங்க அந்த பாட்டம் டூல அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ரெண்டாவது டே கேகேஆர் அடிச்சிட்டாங்க. பட் இங்க என்ன தோணுச்சுன்னா, கொடுத்திருந்தே கம்மி டார்கெட் 150 155. அத்தை கூட சேஸ் பண்ணலன்னா ஆர்சிபி 49 கொடுக்கணும் டார்கெட். அது கூட ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அது கூட தெரியல. பட் ஓவரால் இட் வாஸ் லைக் ஃபன் மேட்ச் தான். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவங்களோட பேட்டிங். ஓப்பனிங் டாப் ஆர்டர் கேகேஆரோடது டோட்டல் கொலாப்ஸ் ஆச்சு. ஐ திங்க் 30 for 4ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 for 6, 90 for 7. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரிங்குக்கு சாமி வந்துருச்சு. 83. ஹவு குட் ஹவு குட் வாஸ் தட் நாக்? ஆக்சுவலி அந்த ரிங்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் ரோலுக்கு தகுந்த மாதிரி ஆடினான்னு தான் நான் சொல்லணும். நேற்று ஆடின நாக் அவன். ஸோ யூஸ்வலா அவனை அந்த பொசிஷன்ல வச்சுக்கிறதே வந்து அடிச்சு ஆடுறது தான். ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேர் வாஸ் ஒன் மேட்ச், ஐம் நாட் ஷோர் அகேன்ஸ்ட் விச் டீம்னு. லாஸ்ட் ஓவர்ல அவன் லைக் அந்த 5 சிக்ஸ் ஏதோ அடிச்சு அந்த கொல்கத்தாவை ஜெயிக்க வச்சான். ஜிடி ஸோ அந்த மாதிரி ஜிடி ஒரு ஜிடி பேட்ஸ்மேன் அவன். ஜிடி ஓகே, ஜிடி. ஸோ அவன் அவனோட ரோலை கரெக்டா ப்ளே பண்ணான்னு தான் தோணுது. சொன்ன மாதிரி சாமி வந்துச்சா இல்ல என்னன்னு தெரியல. பட் லைக் அவன் அவன் அடிச்ச அடி தான் அந்த 155 ஸ்கோர் வந்ததுன்னு நம்ம சொல்லலாம். அதை விட்டா கேமியோ மாதிரி கேமரான் கிரீன் ஆடினான் ஒரு 35 ரன்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த டீம்ல பெருசா ஒரு ஸ்கோரும் இல்லை, இவங்க 2 பேரும் தவிர. ஸோ ஒரு வேளை ரிங்குவும் அடிக்காம இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கோர் போர்டு வந்து இன்னும் கம்மியா தான் போயிருக்கும். மேபி லைக் 100 110ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்கன்னு தான் தோணுது. மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ் அந்த லாஸ்ட் ஓவர்ல யாராவது போய் திக்வேஷ் ராத்திக்கு கொடுப்பாங்களா அந்த லாஸ்ட் ஓவர்?
25 ரன்ஸ் அங்கதான் வந்துச்சு. அதுதான் கேம் சேஞ்சிங் ஓவர். மது, யுவர் தாட்ஸ் ஆன் தட்? ஆக்சுவலி ஆமா. ஐ மீன் ஓவரால் ஜிடி இது, ஐ மீன் கேகேஆர் இது பேட்டிங் ஆமா கொலாப்ஸ் ஆச்சு. ரஹானே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான். ஐ மீன் அந்த டீம் சைஃபர்ட் தானே அவனை எதுக்கு அவனை அவன் என்ன பண்ணான்டே தெரியல வந்துட்டு அவன் கேம்ல. ஐ மீன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டீம் சைஃபர்ட் அப்புறமா ஃபின்னால இவங்க வர சாம்பியன் பேட்ஸ்மேன் நினைச்சு பார்த்தா அப்படி போல. அட்லீஸ்ட் அவன் கேமரா அப்படி கேமரா கொடுத்தா. பட் யா ரிங்கு பிரஜில் சொன்ன மாதிரி ரிங்கு கரெக்டா அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்போது நான் தான் சொல்லிட்டு opening batsmen, bowlers, they always play that role. You know, team or decent cricket tournament. But middle order batsmen are the key players where they have to either finish the game or put the team in a decent order. But yeah, over Rinku Singh Inganata, KKR has to put up some decent target like 150, 155. இல்லைன்னா it would have been like 110, 120 அவ்வளோதான். பட் அது கூட இன்னும் மோசமா என்னன்னா பிஃபோர் கோயிங் டு எல்ஐசி பேட்டிங் அது கூட சேஸ் பண்ணலையே இவங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, பட் யா வில் டாக் அபவுட் எல்ஐசி பேட். வில் கம் டு தட். பிஃபோர் தட் மோசின் கான் பத்தி பேசுவோம். இட் டுக் 5 விக்கெட்ஸ். செம்மையா bowling போட்டான். அந்த என்டையர் ஸ்பெல், இனிஷியல் பவர் பிளே, போஸ்ட் பவர் பிளே ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணான் 4 hours ஆன் த ஸ்ட்ரெச் போட்டு. ஸோ அது ஒரு செம்ம bowling பர்ஃபார்மன்ஸ். ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஜஹீர் கான் பிளேஸ் மாதிரி ஒரு நல்ல bowler இவன் இந்தியாவுக்கு. ஐ திங்க் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் இஃப் ஹி இஸ் இன்ஜரி ஃப்ரீ தோணுது. லெட்ஸ் டாக் அபவுட் இட். பிரஜு, யுவர் தாட்ஸ்? லைக் அந்த என்டையர் ஸ்குவாட்லயே லைக் அவன் எடுத்ததுதான் 5 விக்கெட். லைக் எதிர்பார்க்கல. பட் நான் யூஸ்வலா நேத்து நீங்க இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ்ல வந்து லைக் ஷமி பேர் கூட சொல்லியிருந்தோம். பட் லைக் ஷமி கூட லைக் பெருசா லைக் ஒர்க் ஆகல. பட் நல்லா போட்டான், பட் ஒர்க் ஆகல. பட் இவன் வந்து இட் இஸ் லைக் சர்ப்ரைசிங்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் வேற லெவல். கொல்கத்தாவை பிடிச்சதே மேபி இவன் அந்த இவன் பண்ண அந்த ஸ்பெல்லு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஸோ ஓவராலா லைக் என்னது எக்ஸலண்ட் பவுலிங் தான் சொல்லணும் அவனுக்கு. நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் இஸ் அ குட் bowler டு பி ஃப்ராங்க். அந்த ஹார்ட் ஹிட்டிங்ல இருந்து போடுறான். இந்த கிரவுண்ட்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லாவே படிச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Let's talk about LSG's test match batting. Madhu, you have to tell. டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுறது T20ன்றது எல்ஐஜி சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அட் ஒன் ஸ்டேஜ் பார்த்தோன்னா இந்த 150 சேஸ கூட இதை விட டைட் யாராலையும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆடினாங்க. 15 ஓவர்ஸ்க்கு 89 for 4. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ரோ அந்த பேட்டிங் ஸ்குவாட் பார்த்தாலே பாருங்க ப்ரோ. ரிஷப் பண்ட் தவிர ஐ திங்க் ஓவரால எனக்கு அந்த ஆக்சுவலி அந்த சுத்தமா அந்த ஸ்குவாட் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயங்கரமா தான் தெரியுது. அதுல இஃப் யூ ஹேட் டு பிக் லீஸ்ட் பிளேட் பேட்ஸ்மேன்னா ரிஷப் பண்ட் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டா விளாடுறான். அது தவிர நிக்கலஸ் புரான் தெரியல. இந்த ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் மார்க்கரம், மார்ஷ், அதுல எல்லாரும் ஓகே ப்ரோ. ஆனா எனக்கு ஐ மீன் ஹி டிடன்ட் பிளே தட் கேம். பட் எனக்கு அந்த ஆயுஷ் படோனி, முகேஷ் சௌத்ரி தானே, முகுல் சௌத்ரி சாரி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியல. அந்த ஜஸ்டின் லாஞ்சர் அந்த பில்டப் கொடுத்தாரு பாரு இந்த ஐபிஎல் ஒரு 2 மேட்ச்க்கு அப்புறமா. இவங்க எல்லாம் என்கிட்ட 2 மாசம் விட்டுருவோம், இவங்க எல்லாம் நாங்க பெரிய பிளேயரை பண்ணிட்டோம். ஆமா சாமி, ரொம்ப பெரிய பிளேயர் பண்ணிட்டேன் இவங்க எல்லாம் நீ நல்ல டீம்ல வச்சுன்னு. நீ ரொம்ப பார்த்து அந்த அந்த இது பார்த்தாலே தெரியுது எங்களுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்ட்டு. ப்ரோ 150 கூட அடிக்கலன்னா என்ன ப்ரோ இது? நேத்து மேட்ச்ல பார்த்தான், நேத்து மேட்ச் இந்த மத்தியானம் மேட்ச்ல பார்த்தான் நம்ம கேப்டன் 50 பாலுக்கு 50 ஆச்சான். இந்த மேட்ச்ல பார்த்தா 50 கூட தாண்ட மாட்டேங்கிறீங்களா நீங்க? சரியா ஒருத்த கூட அவர் ரிஷப் பந்த் கூட அவ்வளவு ட்ரை பண்ண அந்த புஷ் பண்ணனாலதான் அந்த அட்லீஸ்ட் கொஞ்சம் வீக். இல்லைன்னா டெஃபினெட்லி நோ ஷோர் லைக் எல்ஜி. ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் இஸ் பிக் சீசன். ஐ மீன் பிக் ஆப்ஷன் தானே நெக்ஸ்ட் இயர். இஃப் ஐம் நாட் ராங் கரெக்ட். ஐ திங்க் அவர் டீம் நினைக்கிறேன் ஸ்குவாட் அவுட் இருக்கு. இல்ல இன்னொரு சீசன் இதே ஸ்குவாட் வைஸ் தான் ஆடணும். அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் ஷஃபிள் ஆகும். யா ஐ அட் தட் டைம் அவர் டீமை விற்க கூடாது.
டீம்ல இருக்கிற அவரு கூட ஆஸ்திரேலியா வந்துடணும் ஓனர் கூட சத்தியமா. என்ன ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் ஸ்லாங், என்ன டீமோ என்ன மேட்ச்ன்ட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் எல்எஸ்ஜி பேட்டிங். நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் டைம்ல டெஸ்ட் விளையாடாம, ஐ மீன் T20 டைம்ல டெஸ்ட் விளையாடுறாங்க. அந்த நிக்கோலஸ் பூரனுக்கு சூப்பர் ஓவர்ல விட அடிக்கலையா? ஐ மீன் நத்திங் மோர் டு டாக் அபவுட் எல்எஸ்ஜி பேட்டிங் ப்ரோ. இல்ல 12 ஓவர்ஸ்ல 75 for 2 இவங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஜஸ்ட் 75 ரன்ஸ் தான் வேணும். விக்கெட்ஸும் இருந்துச்சு கையில. கொஞ்சம் அடிச்சா ஆடி இருக்கலாம். செட் பேட்ஸ்மேன் ஜெய்டன் மார்க்ரமும் ரிஷப் பந்தும் இருந்தாங்க. கொஞ்சம் அடிச்சா ஆடி இருக்கணும். அங்கிருந்து அங்கேயும் ஸ்குவீஸ் பண்ண பாக்குறாங்க. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போக பாக்குறாங்க. ஏதோ 200 அடிச்ச மாதிரியும் அது மாதிரியும். பிரஜு, யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆன் த சேம் எல்எஸ்ஜி பேட்டிங்? பிரஜ்வல் கேக்குதா? ஹேங்க. லைக் லாஸ்ட் திங் நான் மிஸ் பண்ணேன். லைக் என்ன கேட்டீங்கன்றது வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அதுதான் எல்எஸ்ஜி பேட்டிங் 2 விக்கெட்ஸ் தான் போயிருந்துச்சு. 12 ஓவர்ஸ் 75 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஃப்ரம் தேர் இன்னும் டைட் பண்ணிக்கிட்டாங்க மேட்சை. ஸோ வாட் ஆர் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆன் தட்? அதேதான். லைக் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவங்க வந்து காம்படிஷனுக்கு வரணும்ன்ற மாதிரி ஆடின மாதிரி தெரியல பேட்டிங்கு. அந்த 10th பிளேஸ் வாங்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் லைக் ப்ரீவியஸ் லாஸ்ட் இதுலயே சொன்னேன், அந்த 10th பிளேஸ்க்கு இவங்க ஆல்ரெடி அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டி அட்லீஸ்ட் அவங்க 9th ஃபினிஷ் பண்ணான்ற ஒரு நாள்ல அவங்க வந்து அப்படி பேட்டிங் ஆடினாங்களோ என்னன்னு தெரியல. பட் லைக் எனக்கு தெரிஞ்சாங்க பண்ணிட்ட தவிர யாருமே ஆடல. லைக் பெருசா ஆடவே இல்லை. ஸோ ஓவராலா அந்த பேட்டிங் பார்த்தா அதை விட ஆக்சுவலி ஈஸிலி சேஸ் அவ்வளவு அப்படி ஆடி இருந்திருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லணும். ஸோ லைக் இன்னும் லைக் லாஸ்ட் வரைக்கும் போய் டைம் எல்லாம் பண்ணி சூப்பர் ஓவர் எல்லாம் போனது தெரியல. இந்த டீம் பத்தி என்ன சொல்றது? அவங்க சொன்ன மாதிரி அந்த பொசிஷனை பிடிச்சிட்டாங்க. ஐ திங்க் எல்எஸ்ஜி இஸ் த ஒன்லி டீம். ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டா தனி ரூல்ஸ் எடுக்கணும். பவர் பிளே எல்லாம் அவங்களுக்கு இல்லப்பா, நீங்க எவ்வளவு நேரம் விளையாடுங்க, 20 ஓவர் 120 பால்ஸ் சொல்லிட்டு விளையாட வைக்கணும். உங்களுக்கு எங்கெங்க ஃபீல்ட் அது மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச் ரிஷப் அந்த யூ கம் திஸ் சைட் அண்ட் பங்களாதேஷ் டீம் பிளேயர் சொல்லுவாங்க, ஐயோ ப்ரோ யூ கம் திஸ் சைட், அந்த மாதிரி இவரே ஒரு செப்பரேட்டா. இல்ல நான் என்ன சொல்றேன், T20 அவங்க வந்து டெஸ்ட் மாதிரி ஆடினாங்க. ஸோ T20 ஒரு டெஸ்ட் மாதிரி நினைச்சு ஆடி அவங்க இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க, சேஸ் பண்ணல. இதுல நீங்க வந்து இன்னிங்ஸ் ஆடுன்னு சொன்னா யோசிச்சு பாரு, அவங்க எப்போ அட்லீஸ்ட் நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் தோணும். எனக்கு எல்லாம் ஓகே ப்ரோ, இப்போ இருக்க அப்பதான் நான் சொல்றேன். டெல்லிங் தட் ஃப்ரம் த சின்ஸ் த ஐபிஎல் ஸ்டார்டட் ஆஃப் எல்எஸ்ஜி பேட்டிங் ஐ நோ மார்க்ரம் மார்ஷ் ஓகே, நியூ பால் ஸ்விங் ஆகுது வெளியே வருது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்றாங்க தெரியல. நிக்கோலஸ் புரன் ஓகேப்பா, நீ விளையாடல சரி விடு. யங்ஸ்டர்ஸ் முகுல் சௌத்ரி, இந்த ஆயுஷ் படானி, எனக்கு ஆயுஷ் படானியை பார்த்தா ஐ திங்க் திஸ் சீசன் ஓவர் ரேட்டட் பிளேயர்னா அவன் மட்டும் தான் எனக்கு தோணுது. எல்லா மேட்சும் விளையாட வைக்கிறாங்க, நான் இந்த மேட்சும் ட்ராப் பண்ணல. வேற யாருன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லங்க பெருசா, அதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் ஐபிஎல் தெரிஞ்ச பிளேயர்னா இதெல்லாம் சின்ன பசங்களை வச்சிட்டு இருக்காங்க. அதுதான் லைக் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஈதர் அந்த மார்ஷ இல்லைன்னா மார்க்ரம் அட்லீஸ்ட் கீழே அமிச்சிட்டு பந்தோ யாருன்னு ஒருத்தர் அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணே ஆகணும். இல்லைன்னா இஃப் யூ சி திஸ் டீம் இஸ் நாட் கோன் க்ரோ, டெஃபினெட்லி நாட் கோன் க்ரோ. அவர் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணா கூட ப்ரமோஷன் பண்ணா or if they get it some I don't think so. It's very high. It's officially told that LSG will be officially out of play for sure. இல்ல ஆல்மோஸ்ட் இல்ல 99% அவுட் தான். ஆக்சுவலி சொல்ல போனா 6 ஜெயிச்சாதான் ஆல்மோஸ்ட் 16 பாயிண்ட்ஸ் அவங்க. 6 ஜெயிக்கிறதெல்லாம் அன்பிலீவபிள் டாஸ்க் ஃப்ரம் தேர் லாஸ்ட் 6 மேட்ச். ஸோ அல்டிமேட்லி அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம ஈஸியா கால் பண்ணலாம் தான் தோணுது. But before we move on to the other things, I think we have to appreciate and moreover
ஆக்சுவலி இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் ஆயிக்காது, தோத்துக்குவாங்க எல்எல்ஜி. ஆமா லாஸ்ட்ல அந்த ஷம்மி ஆமா. வந்து அந்த பவுண்டரி ஆக்ஷனால எல்லா முறை கூட கேகேஆர் வெல் பிளேடு, கேகேஆர் ஆக்சுவலி டுக் த டீம். இல்லைன்னா ஷம்மிய, அப்புறமா அந்த யாரும் இன்னொரு யார் போல இருக்காங்க, ஷம்மி, திபேஷ் ராத்தி, அப்புறமா இந்த மாதிரி பிளேயரை கொஞ்சம் ஓப்பனிங் அனுப்பிச்சு விடுங்க. அவங்களும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. பவர் பிளேல கொஞ்சம் ஸ்மாஷ் கண்ணு மூடி பேட்டை வீசிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசெண்டா 60-70 ரன் வர மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஷம்மி கூட நல்ல பேட்ஸ்மேன் தான், நேற்று பார்த்தோம். ஸோ அவனை கொஞ்சம் இதே கொஞ்சம் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு நெட்ஸ்ல ஆடி வச்சுட்டு, தம்பி 6 ஓவர்ஸ்ப்பா, 2 பேர் மட்டும் தான் வெளியே இருப்பாங்க, எங்க வேணாலும் வீசு அண்ட் அமிச்சனா அவன் கொஞ்சம் வீசிட்டு அட்லீஸ்ட் வருவான். அது கூட இவங்க பண்ணலன்னா, இல்ல ஆக்சுவலி இல்லைன்னா வி ஹேவ் டு இவங்களை பாகிஸ்தான் அப்ரிஷியேட் பிரீமியர் லீக்கோ இல்லை கே வேற லீக் அமிச்சுங்க. கேகேஆரோட போலிங்கே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலி சொல்ல போனா அவ்வளவு சின்ன டார்கெட்டை வச்சுக்கிட்டு ம், அவங்க நல்ல இவங்க ஸ்குவீஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் ஈஸி பால்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 பவுண்டரி ம், 5 பவுண்டரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். ரிஷப் பண்ட்டுக்கு, மார்ஷுக்கோ இல்ல நிக்லஸ் பங்க மொமெண்டம் கிடைச்சிருந்தா மேட்ச் சீக்கிரமா முடிச்சு விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே மொமெண்டம் கொடுக்கல. தியாகம் பண்ணா ம், தியாகம் பண்ணான்னு சொல்றோம் நம்ம, பட் ஸ்டில் அந்த அவனுமே 4 overs 40 தான் ம், கொடுத்துருக்கான். ஸோ பெருசா அவனும் அடி வாங்கல. அந்த லாஸ்ட் பால் 6 அது மட்டும் தான் அவன் பண்ண தப்பு. எனக்கு தெரிஞ்சு 2 நோ பால் போட்டான்னு நினைக்கிறேன் அந்த ஓவர்ல. பட் ஸ்டில் அந்த 2 நோ பாலுமே அவன் ம், அதுக்கப்புறம் ம். போட்ட பால்ஸ் எல்லாம் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணான், அடி வாங்கல. ஸோ லாஸ்ட் ஒரு பால் இருக்கும்போது 6 அடிச்சது மட்டும்தான் அவனோட மிஸ்டேக்கா போச்சு. லென்த் பால் போட்டு விட்டான். ஐ திங்க் அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரெஷர் கேம். பட் வி ஹவ் டு கிவ் குட் அப்ரிசியேஷன் ஃபார் கேகேஆர் போலர்ஸ் சொல்லணும். அண்ட் ரிங்கு கேகேஆர் ரிங்கு பவுலர் பத்தி சொல்லியே கரெக்ட், ஆகணும். கரெக்ட். ரிங்கு 83 ரன்ஸ், 4 catches, அந்த சூப்பர் ஓவர் ஃபினிஷ். சூப்பர் ஓவர்ல கூட ஒரு கேட்ச் பிடிச்சான், நல்ல கேட்ச். அந்த ஐ திங்க் ஏடன் மார்க்கரமோட கரெக்ட். கேட்ச் நினைக்கிறேன். நல்ல கேட்ச். டிசர்வ் டு பி மேன் ஆஃப் தி மேட்ச் ம், தான் சொல்லணும். இட் வாஸ் ம், குட். அவள் கரெக்ட். பவுண்டரி கிட்ட ஓடி வந்து கொடுத்தான். எனக்கு அதுதான் ஷாக்கு ப்ரோ. எல்எஸ்ஜி சூப்பர் அது கூட ஆடலையே. சூப்பர் ஒரு அவங்க அதாவது ரொம்ப நிறைய ட்ரஸ்ட் பண்றாங்க. நிக்கோலஸ் பூரனா ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்கன்னு தோணுது. அன்னெசரியா ட்ரஸ்ட் ஆமா. பண்றாங்க. ஐ திங்க் ஐ ஹை டைம் ஐ ஹை ஐ டைம் they ஃபீல் need த to சேம். find a foreign player replacement. ஐ ஃபீல் த சேம். எனக்கு நிறைய எப்போ ஸ்பின் கொடுத்தாங்க ஐ ஃபெல் லைக் அந்த கேன்பரியன் பிரீமியர் லீக் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நிக்லஸ் புறம் புச் ம். போட்டுருவா, ஐ மீன் சாரி ஸ்ரீனர் நிக்லஸ் புச் போட்டுருவான்னு தான் பார்த்தேன். அப்படியே ஆச்சு, அப்படியே போட்டான் ஃபர்ஸ்ட் பால். ம். பட் டிசப்பாயிண்டிங் அபவுட் ஆக்சுவலி. அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது அடிப்பான்னு நினைச்சோம். வெரி டிசப்பாயிண்டிங் தான் சொல்லணும் ஃபார் நிக்கோலஸ் புரன். ஐ டோன்ட் நோ, தேர் இஸ் நத்திங் டு டெல் அபவுட் எல்எஸ். ஐ திங்க் தே ஆர் நாக்ட் அவுட் அஃபிஷியலி தான் சொல்லுவேன் நான். ஐ திங்க் நவ் தே ஹேவ் லைக் லிட்டரலி 7 days பிரேக். 7 days பிரேக்கு அப்புறம் எம்ஐ மேல ஆட வருவாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தட் மேட்ச் வில் பி ஆஃப் எனி இம்பார்ட்டன்ஸ்னு. பட் கேகேஆருக்கு ஏதோ ஒரு உயிர் வந்திருக்கு இப்போ. ஸோ தே ஆர் பேக் இன் டு த டோர்னமெண்ட் தான் சொல்லணும். பிகாஸ் சிஎஸ்கே, டிசி, கேகேஆர் எல்லாரும் இப்போ ஒரே பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ 1 win கேன் புட் எனி டீம் ஆன் டாப், எனி டீம் டு த பாட்டம். ஸோ தே ஆர் பேக் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் த டேபிள்ல வந்துருவாங்க. இன்னொரு வின் ஜெயிச்சா அவங்க கேகேஆர். இந்த ரெயின் வாஷ்ட் கேம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறுது இப்போ. ஸோ 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஈஸியா கிடைக்குது அவங்களுக்கு எல்லாரும் மேலேயும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஐ திங்க் தே வில் பிளே ஹைதராபாத். அவங்களுக்கும் ஒரு 1 week கேப். ஸோ சாட்டர்டே சம்திங் தான் ஆடுறாங்க. ஸோ தட் இஸ் அகெயின் டிலே. பட் யா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ச், குட் மேட்ச். ஃபைனலி ஒரு சூப்பர் ஓவர் பார்த்தாச்சு. வில் யூ கைஸ் எக்ஸ்பெக்ட் another சூப்பர் ஓவர் இன் திஸ் டோர்னமெண்ட்? யா மைட் பி வீக்கெண்ட். அகைன் எல்எஸ்டி கூடன்னு சொல்றீங்களா? இல்ல 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 போதும். எல்எஸ்ஜி வேணாம், எல்எஸ்ஜி வேணவே வேணாம். எல்எஸ்ஜி போதும். அது நீங்க ஏதோ 7 days கேப் சொன்னீங்களே, அந்த 7 daysல அவங்களுக்கு என்ன திரும்ப சொல்லி கொடுக்கணும், தம்பி 6 overs இருக்கும், அந்த 6 overs பவர் பிளேன்னுவாங்க. அந்த பவர் பிளே 2 பிளேயர் தான் வெளியே நிற்குவாங்க. அந்த டைம்ல சும்மா பேட் வீசணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எனக்கு ஜஸ்டின் லாஞ்சர், ஐம் நாட் டவுட்டிங் அபவுட் த கோச்சிங் ஸ்டாஃப், பட் after looking at LSG batting, I really want to see what is LSG ஜஸ்டின் லாஞ்சர் என்ன சொல்லி கொடுக்குறாரு. இல்ல எனக்கு என்ன தெரியுமா வந்து நிக்கோலஸ் பூரன் கீப்பிங் எதுனா ட்ரை பண்ண வச்சுங்கிறாங்களா, பந்த் எதுனா நீ ஸ்பின் போட ட்ரை பண்ண வச்சுங்கிறாங்க. முகுல் சௌத்ரியே அவர் எப்போ சொன்ன, லீவ் மீ 6 months 7 months என் கூட விட்டு பாருங்க, நான் இவனை பெரிய பிளேயர் பெரிய பிளேயர் பண்றேன்ட்டு. சாமி நீ பெரிய பிளேயர் எல்லாம் பண்ண வேணாம்,
பவர் பிளேல கொஞ்சம் நல்லா ஆடுறது சொல்லி கொடு சாமி, போதும் எங்களுக்கு. வேற எதுவும் வேணாம் எங்களுக்கு. எல்எஸ்ஜி இது ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும். ஒன் நல்ல, இதர் தே வின் தே லூஸ், தட் இஸ் ஃபைன். பட் ஒன் குட் இஸ் ஃப்ரம் எல்எஸ்ஜி, தட்ஸ் ஃபைன். ஐ வில் பி ரியலி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ் ஐபிஎல். எல்லாரும் அதுதான் ஹோப் பண்றாங்க. லெட்ஸ் ஹோப் இந்த நெக்ஸ்ட் 6 கேம்ஸ் ஏதாவது ஒரு நல்ல கேமோட வருவாங்கன்னு. மேபி மதுவோட ஆசை ஆர்சிபி மேல எல்எஸ்ஜிக்கு சூப்பர் ஓவர் வந்து ஆவேஷ் கான் ஒரு பையோடி தேய்ச்சிட்டு போயிட்டோரு மதுவை எக்ஸ்பெக்ட் பண்றான். ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும் ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். ஹெல்மெட் எல்லாம் அப்படின்ட்டு உடைச்சிட்டு இல்ல இல்ல சூப்பர் ஓவர் ஆகட்டும் சரி, எல்ஐஜியே சூப்பர் ஓவர் வரட்டும் அப்படின்ட்டு. ஆர்சிபி எங்க, இன்னைக்கு ஆர்சிபிக்கு டெல்லி மேல மேட்ச் இருக்கு. அதை பத்தி அந்த மேட்ச்க்கு அப்புறமா நம்ம பேசல ஆர்சிபி என்ன பொசிஷன்ல இருக்குன்ட்டு. ஆர்சிபியை கூட நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்களே, அப்படியேன்னு பார்த்தா நான் சென்னை மும்பை பத்தி கூட பேசலாம். அட்லீஸ்ட் அவங்க மேல கூட நான் ஜெயிச்சா கூட எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்காது. ஆவேஷ் கானுக்கு எல்எஸ்ஜி அந்த மும்பை மேல அடிச்சாங்க. ஆர்சிபிய பார்த்தா ஆவேஷ் கானுக்கு ஏதோ வெறி வந்துருது. பைஸ் ஓடுன்னு ஓடிடுறான், 4 ரன் பைஸ்லயே வின் பண்ணிடுறான். ஆல்ரெடி அடிச்சுக்கிறோம் நாங்க, ஜெயிச்சுக்கிறோம் அகைன்ஸ்ட் தெம். இன்னொரு மேட்ச், ஐ திங்க் தேர் இஸ் ஒன் மோர் மேட்ச் இஃப் ஐ அம் நாட் ராங். இருக்கு அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி நெக்ஸ்ட் தான் ஐ திங்க் ஆஃப்டர் மும்பை ஆர்சிபி. பார்க்கலாம் அது என்ன ஆகுது. ஹோப்ஃபுல்லி சம் குட் இன்னிங்ஸ். Okay, I think we have discussed almost everything. A good match. So finally a எனக்கு super over. இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கும் சரி மும்பைக்கும் சரி இட்ஸ் என்னது ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைக்கிற ஒரு மேட்ச் தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கேக்கு 4 பாயிண்ட், பவர் ரெண்டு மேட்ச் சூப்பர் ஓவரே நான் வந்து ஓகே ஓகே பார்க்கலாம் என்ன ஆகும். எல்எஸ்ஜி இனிமே யாருக்கு தெரியும், அன்னியன் மாதிரி ரிட்டர்ன் வந்து அந்த டாப்ல உட்காருவாங்களா இல்ல டாப் 4ல உட்காருவாங்களா இல்ல அப்படியே அவ்வளவுதான் வெளியே போயிடுவாங்களா. ஹோப்ஸ் கூட இல்லாம இருக்கா. அது கம்பேக் இருக்கணும் ப்ரோ. ஹோப் இல்ல ப்ரோ, ஹோப்லெஸ்ஸா இருக்கு ப்ரோ டீம் பாஸ் ஆகுது. அதான் நல்ல ஒரு கேம் நல்லா விளையாடட்டும், அப்புறமா நீங்க டாப் 4ன்றீங்களே, ப்ரெடிக்ஷன் பண்ணும் ப்ரோ. இந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவங்க டீம் கூட இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி டாப் 4ன்றீங்களே. இல்ல ஐபிஎல்ல எனிதிங் கேன் ஹேப்பன். எங்கேயோ இருந்த டீம் எங்கேயோ வந்து லாஸ்ட்ல குவாலிஃபை எல்லாம் ஆயிருக்காங்க. அதெல்லாம் நடக்கும், சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன் மேட்ச் ஃபார் நிக்கோலஸ் புரான் அண்ட் என்டையர் டோர்னமெண்ட் கேன் சேஞ்ச். என்ன வேணா ஆகலாம். ஸோ லெட்ஸ் see what happens. For now LSG looks knocked out of the tournament. I think they are the first team to get officially knocked out ன்னு சொல்லலாம் வேணாம் நம்ம. ஸோ ஐ திங்க் we have had a super over. அதுதான் ஒண்ணு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயம் சொல்லலாம். Other than that there is nothing. Rinku deserves to be the man of the match in the match. So yeah, I think we have discussed almost all the things. We have come to the end of the post match review of this match. I think until we come back and do the review of RCB versus Delhi, see you guys. Bye bye. Bye bye.